ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பரோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி ஜூலை 12. ஸோ வாங்க ஃப்ரண்ட் பேஜில் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஒன்றும் அவ்வளோ பெருசாக இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இல்லைங்க. ஆனால் ஃப்ரண்ட் பேஜுக்கு சைடில் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் த கேஸ் ஃபார் அ கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக நீங்கள் ஒரு ரவுண்டு ரீட் விட்டுருங்க. அடுத்து தமிழ்நாடு இன் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து இருக்குங்க. ஸோ அதில் இந்த சின்ன நியூஸுங்க, வாரன் ஹாஸ்டிங்ஸ் ப்ரப்போஸ்ட் ஹார்பர் ஃபார் மெட்ராஸ் இன் 1769. ஸோ இதெல்லாம் சின்ன பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நக்கட்ஸ் மாதிரி. ஸோ அதில் இது பார்த்துக்கோங்க. அடுத்து ஹவு அ கோஆப்ரேட்டிவ் மாடல் ஆஃப் ஃபார்மிங் ஹெல்ப்டு பூஸ்ட் ஃப்ளாரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் தமிழ்நாடு பேஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறதுனால அது நீங்கள் பார்த்துக்கோங்க, யூஸ் ஆகும். ஸோ அந்த ஐகானிக் காம்ப்ளெக்ஸ் ஸ்பாட்லைட்ஸ் த கல்ச்சுரல் மொசாக் ஆஃப் தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர் பிரகதீஸ்வரா டெம்பிள் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து The painful spectacle of 47 wives of the ராமநாதபுரம் கிங் கமிட்டிங் சதி அப்படின்னு சொல்லி சதி பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் ஒரு ரவுண்டு வாசிச்சிருங்க. ஓகேங்க. அடுத்து எடிட்டோரியல் பேஜில் இந்த முக்கியமான நியூஸ் வந்து இருக்குங்க. ஸோ பிரேக்கிங் த டேபு அரவுண்ட் மென்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்து இருக்கும். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கலுங்க. அடுத்து இருக்கக்கூடிய நியூஸ் பேஜ் ஒப்பீனியன். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நியூஸ் பேஜில் இந்தியா ஹோஸ்ட்ஸ் பிம்ஸ்டெக் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அமித் ரேஞ்சிங் மியான்மர் கிரைசிஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க, இந்த ஆர்டிக்கல் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்த நியூஸ் பேஜில் ஒரு சின்ன நியூஸ் வந்து இருக்குங்க. ஸோ SJM சீக்ஸ் ரோபோட் டேக்ஸ் ஃபார் AI இன்டியூஸ்டு ஜாப் லாஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. இந்த ரோபோட் டேக்ஸு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த நியூஸ் பேஜில் ஸோ இந்த இன்பிரீஃபில் இருக்கக்கூடிய இந்த சின்ன நியூஸ், DRDO அப்ரூவல் ஃபார் 7 நியூ ப்ராஜெக்ட்ஸ் பை த ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் வாசிச்சு விட்ருங்க. ஸோ அதே நியூஸ் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா HC அப்ஹோல்ஸ் லார்ஜர் வார்னிங் லேபிள்ஸ் ஆன் பான் மசாலா பேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் FASA அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த FASA FSSAI வந்து எப்போ வந்துச்சு, என்ன ஏது, அதோட டீடைல்ஸ், அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து இது கூட நோட்ஸ் எடுத்துருங்க. அது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே. அடுத்து வேர்ல்டு பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா NATO starts sending F-16 jets to support Ukraine அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் வந்து சின்னது நியூஸ் தான், இது வந்து பார்த்துக்கோங்க இந்த ஆர்டிக்கல். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதை தவிர்த்து வந்து எதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த குரூப்பில் இருக்குங்க, அந்த குரூப்பில் நான் சொல்லிடுவேன். சில ஸ்டேட் ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கும், சயின்ஸ் பேஜஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு நீங்கள் இருக்கிற ரீஜியனில் உங்கள் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்டேட் ஆர்டிகல்ஸில் இம்பார்ட்டண்ட்டான ஏதாவது ஆர்டிகல் இருந்தது அப்படின்னா அதை நம்ம குரூப்பில் வந்து போட்டு விட்ருவோம். அந்த குரூப்போட லிங்க் வந்து கீழே இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ தவிர்த்து சொல்லக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல் ஏதாச்சும் கண்ணில் வந்து பட்டுச்சு அப்படின்னா ஸோ அதை நான் வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேங்க, அந்த ஆர்டிக்கலை அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்க, அந்த குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். TNPSC படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு TNPSC டெய்லி வந்து கொஸ்டின்ஸ் PDFs வந்து கொடுத்துட்ருக்கிற மாதிரி ஒரு குரூப் வந்து இருக்குங்க, நம்ம குரூப் தான். அதையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டேஸோட கொஸ்டின் இன்றைக்கி ஒரு 80 நாள் தாண்டி வந்து போயிட்டுருக்கு, டெய்லி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் டேயோட கொஸ்டின் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் தனியாக டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணிடுவோங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.